இது கீதாஸ் கிச்சன் மதுரை. இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்குரிய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்லிவிட்டு இப்போ அதை செய்யலாம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பன்னீர் மசாலாவில் இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சின்ன க்யூபாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன போடுறோங்கிறத பார்த்துருவோம். இதில் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. இதை தனியாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தாளிப்பு சாமான்களுக்கு என்னதுன்னா, சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது ஆயிலோ பட்டரோ போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இதில் தக்காளி 2, இதை அரைச்சிருவோம். அரைச்சிட்டு வதக்கணும். பச்சை மிளகா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேஸ்ட்டை அரைச்சிக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து இதை எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். லைட்டாக பட்டை போட்டிருக்கேன். அதில் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிடுவோம். பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிறங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது, மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. ஏற்கனவே சால்ட்டு போட்டு தான் இது பண்ணியிருப்போம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும்.
போதுமான அளவு விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் பன்னீர் போடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. அதில் ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துருவோம். லாஸ்ட்டில் தயிர் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே மல்லியை தூவி விட்டுருவோம். அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.